அடுத்து எங்களுக்கு ஒரு விவசாய பண்ணை இருக்குது. அது வந்து துத்திப்பட்டு கிராமத்தில் இருக்குது. ஒரு 60 ஏக்கர் நிலம் உள்ள ஒரு விவசாய பண்ணை. அங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம். நெல் சாகுபடி பண்ணுறோம், சவுக்கா இருக்குது, வாழை இருக்குது, கொஞ்சம் காய்கறியும் பண்ணுறோம். அந்த பொருட்கள்லாம் வந்து எங்களுடைய சென்ட்ரல் கிச்சனுக்கு வந்துடும். ஏன்னா இங்கே இருக்கிற பசங்களுக்கு, முதியோர்களுக்கு தேவையான அரிசி அங்கேருந்து வந்துடுது, எங்களுடைய பண்ணையிலேருந்து வந்துடுது. காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து எடுத்து வந்து நாங்கள் பண்ணுறோம். இந்த விவசாய பண்ணையில் வந்து ஸ்பிருலினான்னு சொல்லக்கூடிய கடல் பாசியும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அது வந்து பசங்களுக்கும் இல்லை முதியோர்களுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்காக அந்த ஸ்பிருலினான்னு சொல்லக்கூடிய கடல் பாசி நாங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கும் முதியோருக்கும் கொடுக்குறோம். வணக்கங்க. என்னுடைய பேர் வந்து ஜெனித்து. துத்திப்பட்டு கிராமத்தில், பாண்டிச்சேரியில் உள்ள துத்திப்பட்டு கிராமத்தில் உலாந்திரையான ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலாந்திரையா விவசாய பண்ணையில் நம்ம வந்து காய்கறிகள், மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆடு வளர்க்குறது, மாட்டு பண்ணை இருக்குது, கோழி பண்ணை, அதாவது கோழி பண்ணையில் வந்து பிராய்லரு நம்ம வளர்க்குறோம். இது தவிர்த்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பைருலினான்னு ஒரு பாசம் ஒன்று நம்ம தயாரிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காய்கறிகளோ இல்லை இங்கே மாட்டு பண்ணையிலேருந்து வர பாலோ இல்லை கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வளர்கிற வந்து பசங்களுக்கும், இங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கும் அங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த சமையல் பண்ணுற காய்கறிகள், உற்பத்தி பண்ணுற அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உலாந்திலேருந்து போகிறது தான். பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி போட்டிருக்கோம். காய்கறிக்கு உண்டான இடம் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா கொடி வகைகள் இருக்கும். அதில் வந்து நம்ம சவு இந்த வருஷம் வந்து நான் வந்து புதுசாக வந்து இது வந்து களிமண் இடக்கம், அதில் வந்து சவு வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கோம். மொதல் பீக்கங்காய், சொரக்காய், மற்றபடி வந்து பாவக்காய், இந்த மாதிரி கொடி வகைகளில் அந்த சைடு போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொய்யா செடி இருக்குது இல்லையா, அந்த கொய்யா செடி வந்து எதுக்கு மடித்து விட்ருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து என்ன பண்ணால் புதுசாக வந்து கணு வரும். இந்த கணுவில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ, காய்க்கும். இப்போ அதிகப்படியான மகசூல் வந்து நமக்கு வந்துன்னா இந்தமாரி நம்ம வந்து கொய்யா செடியை வந்து மடித்து விட்டால் தான் நாங்கள் அதிகப்படியான வந்து மகசூல் வந்து கிடைக்கும். அதுக்குனால தான் இந்தமாரி வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, மடித்து விட்டு இதை பார்த்திங்கன்னா கயிறு கட்டியிருப்பாங்க. இந்த கயிறு எதுக்குன்னா, இந்த வெயிட்டு வந்து நம்ம வந்து இதில் மண்ணில் கட்டி கூட நம்ம பிளாஸ்டிக் பையில் கூட தொங்கிடுவாங்க. இது நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி அதிகப்படியான பிளாஸ்டிக் தலை யூஸ் பண்ணாமல் சரி இதை கயிறு மூலிமா மடித்து வந்து கட்டி விட்ருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து கிராமத்துலேருந்து துத்திப்பட்டு, கரசூர், கடப்பேரிக்குப்பத்துலேருந்து நமக்கு வராங்க. இவங்கெல்லாம் வந்து ஏழ்மையான குடும்பத்துலேருந்து நமக்கு வந்து வரவங்க தான். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 பேர் வந்து வேலைக்கு வராங்க. இதில் இல்லாமல் வந்து அன்றாடமாக சிஎல் மாதிரி கேஷுவல் லேபர்னு வராங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வறுமையில் வந்து கஷ்டப்படுறவங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நமக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணி இந்த உலாந்திரையா கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் புதுசாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது எப்படி வெங்காயம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து மகசூல் கொடுக்குது அப்படின்றதுக்காக சும்மா சாம்பிள் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சவு நம்ம பாண்டிச்சேரி இந்த வெயில் கிளைமேட்டுக்கு வந்து அதிகமாக வராது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன், நான் புதுசாக வந்து இதை வந்து சரி இது வருமா என்னன்னு பார்க்குறதுக்காக ஒரு சாம்பிள் போட்டிருக்கேன். இடையில பார்த்திங்கன்னா இது ஒரு பீன்ஸ் செடி, இது கொடி வகை இல்லை, செடி வகை. அந்த இடைப்பட்ட இடத்துல வந்து அந்த பீன்ஸ் செடியும் போட்டிருக்கேன் நான். இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் எப்படி போட்டு நான் சரி இது வளருதா, நல்லா கொடுக்குதா, நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வந்துச்சுன்னா இது மற்றவங்களும் என்ன பண்ணலாம், இந்த இடம் பாண்டிச்சேரியில் இது வந்து சவுன்றதை போடலாம். இந்த சவு எங்கேயுமே பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா சொரக்காய் செடி. இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் ஒரு சொரக்காய், புடலங்காய், பீக்கங்காய், அந்த சைடு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாவக்காய். இது எல்லாமே ஒவ்வொரு லைன்லேயும் ஒன்று போட்டிருக்கேன். இது மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தடு தான். நம்ம வந்து கூரை மாதிரி போடுவாங்க, இல்லை பந்தல் மாதிரி போடுவாங்க,
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் இது வந்து போட்டிருக்கோம். இது வந்து நமக்கு வந்து வேலைப்பாடு வந்து கம்மி தான். இந்த மெத்தடு போட்டு பார்க்குறதுக்கும் நமக்கு என்ன ஆகும்னா அழகாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பந்தல் வந்து போடுறதுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை, நமக்கு ஆள் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் போதும் எனக்கு. நானே கூட இருந்து அந்த சைடு ஒரு கழி நட்டு அந்த சைடு இடைப்பட்ட இடத்துல வந்து கழியை சப்போர்ட்டுக்கு வந்து வச்சுட்டு ஒரு லைனு பிடிச்சிட்டு வலை மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கோத்து அப்படியே எடுத்து விட்டுறலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். அதனால் இந்த மெத்தடை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், போன தடவை வந்து பந்தல் மெத்தட் போட்டேன். அது நமக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக வேலைப்பாடு அதிகமாக இருந்ததுனால இந்த மெத்தட் போட்டிருக்கேன். இது நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பார்வையில் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லாவும் இருக்குது, தெளிவாக தெரியும் நமக்கு. நீங்கள் வெளியில் உள்ளே வந்து பந்தலில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தாலே இது என்னென்ன செடி என்னென்ன கொடி காய் வந்து அப்படியே தொங்குறது வந்து அழகாகவும் தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து குளம் தோண்டியிருக்கோம். இது குளம் எதுக்குன்னா, மழை வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நமக்கு மழை அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணி வீணாகாமல் போகிறதுக்கு இது குளத்தை வெட்டி இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிலத்தடி நீர் வந்து வீணாக போகக்கூடாது, நிலத்தடி நீர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணோம். அதுக்காக இந்த குளத்தை வெட்டி வச்சுருக்கோம். இந்த குளத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த குளம் தண்ணியும் நமக்கு என்ன ஆகாது, வீணாக போகாது. இது மாதிரி நாங்கள் 2 குளம் வெட்டியிருக்கோம். ஒரு குளம் இருக்குது, இன்னொரு குளம் இன்னொரு இடத்துல இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு குளத்தில் வந்து மீனும் விட்டு வளர்த்துக்கிட்டுருக்கோம். அதை போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது மாட்டு பண்ணை, நம்ம உலாந்தரையில் இருக்கிற மாட்டு பண்ணை இது. இப்போ பார்த்திங்கன்னா காலைல வந்து பாலை கறந்துட்டு அதுக்கு ஒரு தீனியை வச்சுட்டு மேய்ச்சலுக்கு ஓட்டு போயிடுவாங்க. இப்போ திரும்பி ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்து என்னென்னா திரும்பி தண்ணி காட்டி இந்த இருக்கிற நம்ம வளர்க்குற நேப்பியர் பில்லு வந்து சாப் கட்டரில் வந்து இந்தமாரி சின்னதாக கட்டி போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பில்லோட தன்மை இந்த தண்டு இருக்கும், தண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்து. இது மாட்டுக்கு வந்து நல்ல பால் கறக்கும். நமக்கு இந்த மாட்டு பண்ணையில் உள்ள பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பசங்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கு, நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இப்போதைக்கு வந்து யாருக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலை. இது இங்கே இருக்கிற ஆட்களுக்கு மட்டுமே நம்ம இதை அந்த பாலை வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லை அந்தமாரி சூழ்நிலை உடனே கூப்பிட்டா நமக்கு வந்து வெட்டினரி டாக்டர் வந்து வருவார். இது இல்லாமல் வந்து வீக்லி வந்து ஒரு ஒன்ஸு இல்லைன்னா ட்வைஸு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடுங்களை வந்து செக்கப் பண்ணிட்டு, ஆடு மாடு மட்டும் கோழிக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாக்டர்ஸ் வந்து வாரம் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபேனு சொல்லப்போனால் 24 ஹவர்ஸ் இது ஓடிக்கிட்டுருக்கும். இதுக்கு வந்து ரெஸ்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த தொல்லை, கொசு தொல்லை, மாடுங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்காது, தூக்கம் இருக்காது. அதனால் வந்து பால் கறக்கும் போது நம்ம ஆளுங்க வந்து அதை கடிச்சிக்கிட்டு அது ரொம்ப தொந்தரவாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃபேனு நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டு ஃபுல்லாக வந்து ஃபேனை மாட்டி விட்ருக்கோம். இது ஓடிக்கிட்டே இருக்கும், 24 ஹவர்ஸ் நமக்கு ஓடிக்கிட்டுருக்கோம். நம்ம உலாந்தரை பண்ணையில் நாட்டுக்கோழியும் இருக்குது. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா முட்டைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் ஏதாவது நம்ம முக்கியமான ஆளுங்க யாருனா இருந்தாங்கன்னா கேட்டால் கொடுப்போம். மற்றபடி பசங்களுக்கும் யூஸ் ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சு நம்ம எதுவுமே தீனி கொட்டலை. இது ஃபுல்லாகவே திறந்த வழி தான். இங்கே கிடைக்கிற வந்து நம்ம கிச்சனில் போடுற தீவனம், நம்ம வந்து ஆஃபீஸில் மெயின் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குற வேஸ்டேஜ், இதெல்லாம் வந்து இந்த கோழிங்களுக்கு உணவாகுது. இந்த நம்ம பிராய்லர் கோழி உலாந்தரை பண்ணையில் வந்து பிராய்லர் கோழி வளர்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா 1 டே சிக்ஸு நமக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த சிக்ஸை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 40 டேஸ் வந்து நம்மளுடைய ஓன், அதாவது தீவனத்துலேருந்து இதுக்கு கொடுக்குற வந்து எல்லா இதுவுமே வந்து இந்த உலாந்தரையோடைய பொருட்கள் தான். இது எதுவுமே வந்து வெளியில் எதுவும் வாங்குறதில்ல. முழுக்க பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சம்மந்தப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷாயம், அதாவது நம்மக்கிட்ட கிடைக்கிற மூலிகை செடியே வச்சுக்கிட்டு கஷாயம் கொடுக்குறது, மஞ்சத்தூள், இந்த மாதிரி சின்ன நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை வெயில் டைமில் வந்து எலுமிச்சம் தண்ணியை வந்து தண்ணியில் வந்து கலந்து கொடுக்குறது. இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கான பொருள், அதாவது இது கெமிக்கல் எதுவும் ஊசியோ இல்லை இதுக்கு எதுவும் மருந்து போடாமல் வளர்க்குறது தான் இது வந்து நம்ம நிறுவனமே பார்த்திங்கன்னா இதுக்கு 2 ஷாப்பு வச்சு இந்த கோழியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெளியில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இதுக்குன்னு கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு இந்த கோழியை இந்த கறி வாங்குறதுக்குன்னு நம்மக்கிட்ட வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே இருக்கிற பசங்க, முதியோர்கள், இவங்களுக்கும் இது அதிகப்படியாக என்ன ஆகுது, இந்த பிராய்லர் கோழி கறி தான் நம்ம கொடுக்குறோம்.
பிரகதீஸ்வரன். நம்ம வந்து இங்கே வளாந்தரையில் ஸ்பைர்லினான்னு ஒரு ஆல்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்கேனா நம்ம நார்மலாக பார்த்தோன்னா செடி கொடியில் சில இடத்துலலாம் ஆல்கே வளரும், அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஸ்பேஸ்லாம் ஆல்கே யூஸ் பண்ணுறாங்க. அதுமாரி இதுவும் ஒரு விதமான ஆல்கே. இது வந்து ஆர்த்ரோஸ்பைரோன்னு ஒரு ஆல்கே. இது ஒரு வெரைட்டி. ஆல்கேலே நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஆர்த்ரோஸ்பைரோன்னு ஒரு வெரைட்டி. இது ஆல்கேஸ். இது எப்படி உற்பத்தி பண்ணுறேன்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் ஒரு பிளான்டேஷன் மாதிரி தான். நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருக்கும் தெரியும் ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படின்ட்டு. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா எப்படி ஒரு செடி வந்து ஒரு உணவை தயாரித்து ஒரு பூவாகவும் ஒரு காயாகவும் ஒரு பழமாகவும் உருவாக்குதோ அதேமாரி தான் இதுவும். அந்த ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா சன்லைட் நம்மளுக்கு மஸ்ட். இதுக்கு சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. சன்லைட்டு, ஆக்சிஜனேட்டேஷனு, அப்புறம் நியூட்ரிஷன். இது எல்லாமே நம்ம வந்து வாட்டரில் பேஸ் லெவல் வரைக்கும் எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசிக் பேராமீட்டர்ஸு. இப்போ இந்த ஸ்பைரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பைரோவும் இந்த ஸ்பைரோவும் சேமா சார்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி வேரியேஷன் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பைரோ வந்து நம்ம கிராவிடேஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரியும் மேனுஃபேக்சரிங் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆர்த்தோஸ்பைரோன்ற மேனுஃபேக்சரிங் பேராமீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அவங்க பாடி டெம்பரேச்சருக்கு அந்த பாடி பாஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க ஸ்பைரோ தயாரிக்கிறாங்க. மற்றபடி ஸ்பைரோன்னா எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்ம அந்தந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி, அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. மோரோவர் சேமாக தான் இருக்கும் எல்லாமே. இது வந்து நம்ம அந்த டேங்க்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த டேங்க்லேருந்து அதை நம்ம ஸ்பைர்லி நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் எடுப்போம். அதை எடுத்த பிறகு இதை ட்ரை பண்ணுவோம். இது ஏன் ட்ரை பண்ணோம், நேராகவும் அந்த பேஸ்ட்டாகவும் நம்ம கண்டென்ட்டை எடுத்துருக்கலாம், இன்டேக் பண்ணிக்கலாம். ஆனால் இதை ஏன் ட்ரை பண்ணுறோன்னா அதை ப்ரிசர்வேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான். இல்லை மாய்ஸ்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் ஆகிடும். அதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து டே டு டே யூஸ் பண்ண முடியாது. ஒரு ப்ரிசர்வேஷன் பர்பஸ்க்காக நம்ம இது பண்ணுறோம். இப்போது நிறைய பேர் நினைப்போம், நம்ம இது சாப்பிட்டா நம்மளுக்கு பசி இருக்காதா, நம்ம இது சாப்பிட்டாலே போதுமா, நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன், அப்படிலாம் கிடையாது. இப்போது நார்மலாக இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னா சொல்லுவாங்க, இப்போ நம்மளுக்கு உடம்பு வீக்காக இருக்குது சார், அது ஆப்பிள் எடுத்துக்கங்க, ஆரஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இது ஒரு தேவையான நியூட்ரிஷன்ஸு நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ போன்ஸ் இருக்குது, செல்ஸ் இருக்குது, ஏர் இருக்குது, எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரிஷன் தேவைப்படும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த நியூட்ரிஷனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் நியூட்ரிஷனே தவிர இதுவே ஃபுட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையானது இது இருக்கும். ஆனால் பசியை போக்குமான்னு கேட்டால் அப்சல்யூட்லி கிடையாது. அது ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் சார். இது வந்து டேப்லெட் ஃபார்முலேட்டில் இருக்கும், சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி. இது டேப்லெட். இது ஆக்சுவலாக நம்ம டேப்லெட் நினைப்போம், இது டேப்லெட் இல்லை. இது வந்து யூசர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கிறதுக்காக, போகிற இடத்துலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, பை பண்ணுறதுக்காகவும் இன்டேக் எடுத்துக்கிறதுக்காகவும் வந்து அந்த ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்பெகட்டிவ் ஃபார்மேட்லேயும் பண்ணலாம், பவுட்ரெலாம் ஜூஸில் போட்டும் குடிக்கலாம். அதுக்கு எல்லா ஜூஸ் டைப்ஸ்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது யூசர்ஸ் ஈஸியாக இன்டேக் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான். இது மோஸ்ட்லி டேப்லெட் கிடையாது. இது நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபுட்டு ப்ராடக்ட் தான், இது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் தான். இது நம்ம பெராமெடிக்கலில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ஒன்லி அப்சல்யூட்லி இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். அதில் நம்ம நிறைய ஃபார்மேட் வச்சுருக்கோம், ஸ்பெகட்டிவ் ஃபார்மேட்டு. இதுதான் அது பேக்கிங். இது ஏன் பேக் பண்ணிடுவோன்னா, இதில் வந்து ஏர் உள்ளே போயிடுச்சுன்னா இது ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும். அதுக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது ஃபேஸ் மாஸ்க். இது ஃபேஸ் மாஸ்க் எதுக்குன்னா, நம்ம மாய்ஸ்சர்ஸில் நம்ம வெளில போகும்போது அந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, டெட் செல் ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்ம அந்த ஒயிட் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், இந்த பிக்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. இது எல்லாமே உடனே எஃபெக்ட் ஆன்னு கிடையாது. எப்பவுமே நேச்சுரல் ப்ராடக்ட் எதுவுமே உடனே எஃபெக்ட் ஆகாது. அதுமாதிரி சைடு எஃபெக்ட்டும் அப்சல்யூட்லி கிடையாது. இது டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு இது மாதிரி கொடுப்போம், ஒரு லேயர் வைக்கிற மாதிரி. அதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட வேண்டியது. இது வந்து நம்ம இருக்கிற அந்த நார்மலாக வெளில போகிறோட இதை விட இது நம்மளுக்கு ரொம்ப கெமிக்கல் இல்லாதது. நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட். இந்த பில்டிங் முக்கியமாக நம்ம ஆர்கிடெக்சர் ஃப்ரம் அனுபமா கொண்டா ஃப்ரம் ஆரோவில். ஸோ அவங்க வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பில்டிங் வேறு நம்ம ஸ்டார்ட் பண்ணது.
ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய பேர் நமக்கு டெல்லியில் வந்து பெங்களூரில் வந்து பசங்க நிறைய ஒரு ஆர்கிடெக்சர் பார்க்குறதுக்கு அவங்களுடைய ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக நம்ம இந்த பில்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்குங்க. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் பர்பஸ்க்காகவும் நம்ம இந்த பில்டிங் யூஸ் பண்ணுறோம் இப்போ ப்ரெசென்ட்டாக இது. ஸோ இதோட பார்த்தாலும் சரி நம்ம பில்டிங்கு ஃபுல்லாகவே குக்டு ஹவுஸ் இது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு நம்ம டிஃப்ரெண்ட்டு ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டு இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இப்போதைக்கு நம்ம கன்டினியூ பண்ணுறோம். இது நம்ம ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் விசிட்டிங் வந்து பார்க்குறாங்க. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.